வெல்கம் டு மை சேனல். கார்த்திகை தீபத்துக்கான ஒரு அகல் விளக்கு டெக்கரேஷன் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள் 6 விளக்கு வந்து நான் டிசைன் விளக்கு எடுத்துட்டுருக்கேன். அப்புறம் வந்து ஒரு சிடி, அப்புறம் ஒரு கெமிக்கல் கிளே எடுத்துட்டுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு க்ளூ. இதை வச்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்குவோம். இதுக்கு கெமிக்கல் கிளே தான் வேணுங்கிறது இல்லை. நம்ம ஆற்றுல வந்து வந்த கோதுமை மாவெல்லாம் தூக்கி போடுற கோதுமை மாவெல்லாம் கூட பசைஞ்சு இதில் வச்சுக்கலாம். அதை வந்து நல்லா பிசைஞ்சிட்டு இதே மாதிரி சென்டரில் வச்சுட்டு நம்ம ஒவ்வொரு விளக்கையும் வச்சுக்கலாம். நடுவில் உள்ள விளக்கில் வந்து சாதாரணமாக ஒரு தண்ணி விட்டு அதில் பூ போட்டால் நல்லதும்பா அதே மாதிரியும் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம தீபம் ஏற்றிக்கனாலும் ஏற்றிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து நாமுவோட அந்த கிளே தான் எடுத்துகிட்டு இருந்தேன். அவனோட விளையாட்டுக்கு ப்ளே அந்த விளையாடுற கிளே தான் எடுத்துகிட்டுருக்கேன். இதே மாதிரி எல்லா விளக்கும் நான் டிசைன் நம்ம ஆற்றுல உள்ள ஆச்சட்டி விளக்குலேயே வந்து நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாம். இது எங்கிட்ட ஏற்கனவே டிசைன் விளக்கு இருந்ததுனால நான் இதை ட்ரை பண்ணேன். இந்த சீடியில் வந்து நம்ம ஒரு விளக்கு மாத்திரம் வச்சு பண்ணி விளக்கேற்றி வச்சு அந்த சீடியோட வந்து அந்த இது வந்து ரெஃப்ளெக்ட் ஆகி ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இதில் வந்து 4 விளக்கு வச்சுட்டேன். ஒரே ஸ்டாண்டில் 4 விளக்கு வைக்கிற மாதிரி இருக்கட்டும்னு சொல்லிட்டு 4 விளக்கும் வச்சு ரெடி பண்ணினேன். வந்து நீங்கள் அப்படியே அடியில் வச்சா நமக்கு தூக்குறதுக்கெலாம் சௌரியமாக இருக்காதுங்கிறதுனால அதுக்கு அடியில் ஒரு ஸ்டாண்டு மாதிரி ஒரு பழைய ஆச்சட்டி விளக்குலேயே நல்லா க்ளூ தடவி அதை ஸ்டாண்டு மாதிரி யூஸ் பண்ணிட்டேன். இந்த இதில் வந்து இல்லாட்டி நீங்கள் ஆற்றுல ஏதாவது நல்ல கப்பு மாதிரி மண் வச்சுன்னா உங்களுக்கு சூடு தாங்கும், பிளாஸ்டிக்லாம் உருகி போயிடுவோங்கிறதுனால நான் இன்றைக்கி பழைய அகலே வந்து ஸ்டாண்டு மாதிரி வச்சு இது பண்ணிட்டேன். எடுத்துன விளக்கு கொஞ்சம் பெருசாக இருக்குது. இதையும் கூட கொஞ்சம் குட்டி விளக்கு வச்சா அதனுடைய சீரியோட இது நல்லா தெரியும். நான் இப்போ எடுத்துனது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருந்தது. அப்புறம் கொஞ்சம் ஃப்ளவர் டிசைன்லாம் இருந்தது. ஸோ அதை வந்து 4 பக்கமும் ஒட்டி வச்சேன். விளக்கு பார்க்குறதுக்கு நல்லா இருக்குமேங்கிறனால அதை எல்லாமே ஒட்டி வச்சேன். இதெல்லாம் ரெடி ஆன அப்புறம் இந்த ஒரு பழைய ஆச்சட்டி விளக்கு எடுத்து அதில் வந்து க்ளூ தடவி அதை வந்து பேஸ்மெண்ட்டாக வச்சு அதை நல்லா ஒட்டி விட்டுட்டேன். இது வந்து பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப அழகாக இருந்தது. தீபம் ஏற்றினா ரொம்ப நல்லது. நான் நெய் தீபம் வந்து ஆற்றுல எப்படி ப்ரிப்பேர் பண்ணி நம்ம கோவிலுக்கெலாம் எடுத்துன்னு போகலாங்கிறத நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இன்றைக்கி அதை பண்ணி காமிக்கிறேன். நம்ம நெய்யை வந்து தேவையான அளவு நெய்யை விட்டுட்டு கொஞ்சோண்டு வேக்ஸ் போட்டு அப்புறம் கொஞ்சம் கற்பூரம் போட்டு இந்த நெய்யை நல்லா உருக்கிட்டு இந்த சாக்லேட் மோல்டில் வந்து விட்டேன்னா நமக்கு நெய் தீபம் ரெடி ஆகிடும். இதை வந்து நம்ம கோவில் போகும்போது எடுக்கலாம். டக்குன்னு ஆற்றுல ஒரு விளக்கு ஏற்றுறதுக்கும் நம்ம சௌரியமாக இருக்கும். இந்த ஒவ்வொரு நெய் தீபத்தையும் அந்த 4 இதுலையும் வச்சுட்டு நடுவில் வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு அதில் கொஞ்சம் ஃப்ளவர் போட்டு ஏற்றினேன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பார்க்குறதுக்கும் வந்து மங்களகரமாக இருக்கிற மாதிரி இருக்கும். நடுவில் தண்ணி விட்டு அதில் பூ போட்டு சுற்றி வர விளக்கு ஏற்றுற மாதிரிலாம் நிறைய ஐட்டம்ஸ் வந்து வெளியிலே கிடைக்கிறது. இது நம்ம ஆற்றுல இருக்கிற பொருளை வச்சு நம்ம கையால் பண்ணால் நமக்கு ஒரு திருப்தியாக இருக்கும். இது பிடிச்சிருந்தா நீங்களும் ஆற்றுல ட்ரை பண்ணி பாருங்க. அப்புறம் லைக் பண்ணுங்க. எண்ணெய் கசியாமல் இருக்கிறதுக்காண்டி விளக்கு கீழே நம்ம பேப்பர் கப் வச்சிடலாம். எண்ணெய் வந்து அதுக்குள்ளே கசிஞ்சிடும், வெளியிலலாம் ஆகாது. இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. எல்லாருக்கும் அட்வான்ஸ் கார்த்திகை நல்வாழ்த்துக்கள்.